எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸு. அதே மாதிரி இதில் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பல்க்கு. அரௌண்ட் 25,500 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி இதற்கு வந்து ஹைட்டு வந்து ரொம்பவே முக்கியம். ஹைட்டு வந்து மேலாக இருந்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர், ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர். நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தாலும் சரி. எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலாக இருந்தால் 162 சென்டிமீட்டர், ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஹைட் வந்து கம்மியாக இருந்தால் அப்ளை பண்ணாதீங்க. வேணா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். பட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு ஹைட் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணுவாங்க. அங்கே உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் ஹைட்டு நான் சொன்ன ஹைட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நீங்கள் விமனாக இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மேலாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான். யாருக்கெல்லாம் காசு பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி மேலாக இருந்தாலும் யூஆர் கேட்டகரியில் நீங்கள் மேலாக வரீங்க, இல்லை இடபிள்யூஎஸில் மேலாக வரீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அதுவும் 100 ரூபா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜாப் வந்து எப்படி இருக்கும், எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து எங்கே போஸ்டிங் இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பேசலாம். அதாவது இதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுறாங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, எஸ்எஸ்பி, அதுக்கப்புறமா வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சிஆர்பிஎஃப், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து போஸ்டிங் போடுறாங்க. அசாம் ரைஃபிள்ஸு. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஐடியா மறக்காமல் ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, புக்ஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோலேயே டேக் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து தெரியும். இன்ஸ்டாவில் பார்த்தா நீங்கள் அப்படியே ரயில்வேஸ் தமிழ் யூடியூப்னு போய் பாருங்கள். அங்கே வந்து புக்ஸ் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு டேக் பண்ணி வச்சுருப்பேன். இந்த எக்ஸாமுக்கு எந்தெந்த புக்கு தேவை அந்த 4 புக்குமே உங்களுக்கு வந்து டேக் பண்ணிடுறேன். அந்த 4 புக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரயில்வேஸில் ஏஎல்பி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, எப்போயோ ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு. அதே மாதிரி என்டிபிசி அப்ளை பண்ணவங்க, ஏஎல்பி அப்ளை பண்ணவங்க எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எப்படி படிக்கணும்னு தெரியலனா வழக்கமாக சொல்கிறது தான், ப்ளே ஸ்டோரில் போங்க, நம்மளோட ஆப் ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா நம்மளோட ஆப் வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் டெமோ கிளாஸ் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ், டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். சரிங்களா? ஏஎல்பி கோர்ஸ் வந்து ஃப்ளாட் 1000 ருபீஸ், என்டிபிசி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ். அதே மாதிரி குரூப் டி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இன்னும் எக்ஸாம் சிட்டி காட்டல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஜனவரி 16 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் வரும். ஸோ ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க மக்களே. பை பை, டேக் கேர்.